தமிழ்நாடு மக்களுக்கு அரசியல் தெளிவு இருப்பதால் பாஜக நடத்தும் முருகன் மாநாடு மூலம் மக்களை மத ரீதியாக உடைக்க முடியாது என கூறியுள்ள காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் பகல்காம் தாக்குதலுக்கு மோடி அரசு தொடுத்த மறுபடி ஒரு நாடகம் என குற்றம் சாட்டியுள்ளார். இது எல்லாம் அவங்க பண்ற காமெடியா பார்த்துட்டு போக வேண்டியதுதான். முருகர் பேரை வைத்து கடவுள் பேரை வைத்து இங்க ஜனங்களை பிரிச்சிடலாம்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களுடைய கனவிலும் அது நடக்காத ஒரு விஷயமா இருக்க போது. முருகப்பெருமான் என்ன 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 சொல்லி எல்லாரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்ன்றது தமிழகத்துல எல்லாருக்கும் தெரியும். என்னைக்குமே அந்த பக்கம் போக மாட்டாங்க. பெஹல்காம் இஷ்யூவை எப்படியாவது ஒரு மையப்புள்ளியா வைக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அதுவும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அங்க பாதுகாப்புக்காக நம்ம எல்லாம் ஒரு பார்க்னா அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்ச்மேனாவது வச்சிருப்போம். அவ்வளவுப்பட்ட ஒரு சென்சிட்டிவான ஏரியால ஒரு போலீஸ்காரர் கூட, ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி கூட இல்லாத ஒரு நிலைமையை, அந்த அந்த ஒரு அவமானத்தை அதை எப்படி பதில் சொல்ல முடியாதுன்னு தெரியாம இருக்கும்பொழுது அதை டீவியேட் பண்றதுக்காக இவர்கள் முற்றிலும் இந்த போர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு, அதையும் 2 நாள்ல ட்ரம்பின் உத்தரவின் பேரில் முடித்து கொண்டு, இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் இப்படி அடி வாங்கிட்டே இருந்தா இது எந்த காலத்துல நம்ம வாழறோம்ன்றது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு.